நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வர்ணஜாலம் வானிலே. எங்கிருந்து வருகிறது இந்த நதி? மலைகளின் மௌனம் உடைந்தா? முகில்களின் ஆடை கிழிந்தா? வனங்கள் பேசிய ரகசியங்கள் கசிந்தா? இல்லை, என்னிலிருந்து என் அந்தரங்கங்களின் ஊற்றுக்கண் திறந்து என் மார்புகள் புல்லரித்து என் இரத்த குழாய்களில் புல்லும் பூவும் மணந்து என்னை முழுக்காட்டி என்னையே கரைத்து கொண்டு, ஆம், அங்கிருந்து வருகிறது இந்த நதி. ஓடும் பாம்பை மிதித்து கொண்டும் புல்லாங்குழல்கள் ஊதிக்கொண்டும் ஆடித்திரியும் சின்ன கண்ணன்கள் இங்கும் உண்டு. இது என் யமுனை. அழுத்து படுக்க அரிச்சந்திர மயானமும் நெருப்பில் குளித்த மிச்சங்களை பனிக்குடத்தில் பவித்திரமாய் ஏந்தும் ஈர கருப்பையும் இதனிடம் உண்டு. இது என் கங்கை. இது என் உதிரத்தின் உப்பு. இது என் தாய்ப்பால். படிக்காத இதிகாசங்களும் எழுதி முடிக்காத சரித்திரங்களும் இதன் கரையில். தானும் உணவாகி மீனும் உணவாகும் இந்த நதிக்கு நானும் உணவாவேன். காலங்களின் தோளில் பவனி வரும் இந்த மகா கவிதையில் எழுத்துகளுக்கு இடையே தேங்கும் மௌனம் நான். இன்று நமது பொள்ளாச்சி பகுதியில் புகழ்பெற்ற கவிஞர் திரு சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இயற்றிய இளந்தமிழே என்னும் பாடலை இன்று படிக்க இருக்கிறோம். இவர் பன்முக திறமை கொண்டவர். கவிஞர், இதழாசிரியர், விரிவுரையாளர் போன்ற பல முகங்கள் கொண்டவர். செம்பருதி மழை நீட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காணாம் வானமெல்லாம், கம்பெனிகள் அதனை போல் சிவந்து நோக்க, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம். என்னுடைய தந்தையார் ஆஜானுபாகுவான தோற்றமுடையவர். 6 அடிக்கு மேல் உயரமாக இருப்பார். அவர் முருகனை பற்றி அமைந்த நூல்களை, கந்தர் அந்தாதியை, கந்தர் அனுபூதியை, கந்தர் சஷ்டி கவசத்தை, இவைகளை எல்லாம் பாடுவதிலே ஈடுபாடு உடையவர். இசையிலும் அவருக்கு நாட்டம் உண்டு. அம்மாவை பொறுத்தவரையில் பாசம் பொங்கும் ஒரு அமுத கலசம் போன்றவர் என்னுடைய அம்மா. மிகுந்த உழைப்பாளி. பண்ணையில் பாடுபடுகிற மக்களோடு சேர்ந்து தானும் களை எடுப்பார். அங்கே இருக்கக்கூடிய மற்ற பணிகளை எல்லாம் தானும் ஒரு அந்த கோரிக்கார பெண்களோடு இணைந்து பணியாற்றுவார். அதனால் கிராமம் முழுவதும் இருக்கிற பெண்கள் அவரிடத்தில் மிகுந்த அன்பு பாராட்டுவார்கள். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிட்டிருப்பது போல அவருக்கு 2 இடங்கள் கோயில்களாக அமைந்திருந்தன. ஒன்று அடுப்பங்கரை, இன்னொன்று மாடு கட்டும் கட்டுத்தரை. சின்ன வயதில் என்னை சில பேர் சேது என்று அழைப்பார்கள். என்னுடைய உறவினர்களில் பெரும்பாலானோர் நடராஜ என்று தான் அழைப்பார்கள். தகப்பனார் முருக பக்தர் ஆகையினால் அவர் பாலசுப்ரமணியம் என்று எனக்கு பெயர் வைத்திருந்தார். நானாக வைத்துக்கொண்ட பெயர் சிற்பி. அப்படி நடராஜ என்று
அழைக்கப்படுகிற காலத்தில் தான் நான் பள்ளியிலிருந்து பள்ளி கல்வி பிடிக்காமல் என்னுடைய உறவினர் கிராமத்துக்கு நான் போனேன். கல்வியினுடைய அருமை தெரியாத காலம். பொள்ளாச்சியில் இருக்கிற நாராயணா டாக்கீஸில் 6 மணி காட்சியை பார்த்துவிட்டு பிறகு 10 மணி காட்சியையும் பார்த்தேன். அதுதான் 2வது ஆட்டம். அது முடிந்த பிறகு பொள்ளாச்சி சந்தையிலிருந்து கேரளா போகிற வண்டிகள் மேற்கே போய் கொண்டிருந்தன. அதில் ஒரு வண்டியினுடைய பின்பகுதியை அதை பிடித்து கொண்டே அப்படியே நடந்து போய் அந்த சாலையிலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழைக்கொம்பு என்ற ஊருக்கு போய் சேர்ந்தேன். சில பேர் 2வது ஆட்டக்காரர் என்று பெயர் வைத்திருந்தார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே புத்தகங்களினுடைய வாசிப்பு என்னை கவர்ந்திருந்தது. கல்கண்டு, கல்கி, விகடன் ஆகிய பத்திரிகைகள் எங்கெல்லாம் பார்க்க நேர்கிறதோ அங்கெல்லாம் வாங்கி படிக்கிற பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. நூலகத்தில் இருந்து மிக சிறிய ஆங்கில நூல்களை கொண்டு வந்து மாணவர்கள் படிப்பதற்கு கொடுப்பார்கள். அதனாலும் நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். ஜமால் முகமது கல்லூரியிலே 2 ஆண்டுகள் இடைநிலை வகுப்பு படிக்கிற காலத்தில் தான் தமிழ் மொழியில் இத்தனை செல்வங்களா, தமிழ் மொழியில் இப்படிப்பட்ட படைப்புகளா என்ற ஆச்சரியம் எனக்கு ஏற்பட்டது. பாரதியார் கவிதைகள், பாரதியார் கட்டுரைகள், பாரதியார் கதைகள் என்ற 3 பெரும் தொகுதிகள். அதுதான் என்னுடைய வாசிப்பை மிகவும் விரிவாக்கியது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த அறிஞர் அண்ணாவினுடைய நூல்கள் என்னை மிகவும் கவர்ந்தன. ரோமாபுரி ராணிகள், 2வதாக கம்பரசம், இது மாதிரி புத்தகங்கள் எல்லாம். அங்கே திராவிட பண்ணை என்ற ஒரு பதிப்பகம் இருந்தது. அங்கிருந்து தான் வெளியிடுவார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் என்னுடைய கல்வியை தொடர்ந்த போது தமிழ்நாட்டினுடைய சிறந்த நூலகங்களில் ஒன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தது. நான் இரவு 9 மணி வரை அந்த ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களை தனியாக சென்று அமர்ந்து வாங்கி படிப்பேன். அப்படி படித்தேன். அந்த படிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பெரிய துணையாக அமைந்தது. சிந்திக்கிற பொழுதெல்லாம் ஓடி வந்து உதவி செய்கிற நூல்களை அங்கிருந்து நான் கற்க முடிந்தது. அதாவது பொள்ளாச்சி எம்ஜிஎம் காலேஜில் நான் வந்து செக்ரட்டரியான செயலர்னு சொல்லுவோம். அப்போ அவர் வந்து தமிழ் துறையில் பேராசிரியர். அவர்களுக்கும் எனக்குமான தொடர்பு என்பது பசுமையாக இருக்கிறது. 1963ஆம் ஆண்டு முதலில் அவரை நான் சந்தித்தேன். மயிலஞ்சந்தை திடலில் பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொண்ட கவியரங்கத்தில் சிபிஐயா அவனுடைய சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிறகு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய 2 நாள் மகாநாட்டில் ஜீவா அவர்கள், பாலதண்டாயம் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியின் போதும் சிற்பி அவர்களை நான் சந்தித்து உரையாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பாவேந்தர் பாரதிதாசனிடத்தில் எனக்கு கல்லூரியில் படிக்கிற காலத்திலிருந்து பேரன்பு இருந்தது. அவரை காண வேண்டும் என்று அவர் நூல்களின் மூலமாக அவரை தரிசிப்பது என்று நான் அதை கருதினேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது தான் முதல் முறையாக அவரை பார்க்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து என்னுடைய முதல் தொகுதியான நிலவு பூவை அவருடைய வாழ்த்துக்களோடு வெளியிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவரை பார்ப்பதற்காக அந்த வீட்டுக்கு சென்றோம். அவருடைய வீட்டிலே இருந்து அவர் எழுதுகிற குறிப்புகளை எல்லாம் பெயர்த்து எழுதி கொண்டிருந்த மு. அண்ணாமலை என்ற இளைஞர் பின்னால் எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக அமைந்தார். அவரை சொல்லி அறிமுகம் செய்து கொள்வதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் மு. அண்ணாமலையினுடைய மாணவன் நான் என்று அறிமுகம் செய்து கொண்டேன். அப்படி அறிமுகம் செய்து கொண்ட உடனே வந்த வேலை என்ன என்று கேட்பதற்கு முன்னால் பக்கத்தில் வா என்று என்னை அழைத்து தன்னுடைய நீண்ட யானை துதிக்கை போன்ற 2 கரங்களாலும் என்னை அணைத்து கொண்டு, அப்படியானால் நீ என்னுடைய பேரன் என்று சொல்லி
என்னுடைய நெற்றியிலே முத்தமிட்டார். அதுதான் எதிர்பாராத முத்தமாக எனக்கு அமைந்தது. அவர் எதிர்பாராத முத்தம் என்ற ஒரு காவியம் எழுதினார். என்னுடைய நெற்றியிலும் இன்னொரு முறை அந்த காவியத்தை அவர் எழுதினார் என்று சொல்ல வேண்டும். அவருடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய சூழலியல் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கவிஞன் சமூகத்திற்கு எதை விட்டு செல்கிறார் என்பதில்தான் அந்த கவிதையின் ஆயுட்காலம் இருக்கின்றது. இயற்கையை பாடாத கவிஞர்கள் இல்லை, இயற்கையை பாடாதவர்கள் கவிஞர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அயலக கவிஞர்களிலிருந்து நம்முடைய சங்க இலக்கிய கவிதைகளிலிருந்து எல்லாவற்றிலும் இயற்கையை பாடாதவர்கள் எதுவும் இல்லை. அதில் பத்மஸ்ரீ சிற்பி ஐயா அவர்களும் விதிவிலக்கு அல்ல. அவர்கள் எழுதிய 40க்கும் மேற்பட்ட நூல்களில் என்னை மிகவும் கவர்ந்த வரிகள் அணைகள் உடையட்டும் ஆறுகள் பாடட்டும் என்ற 2 வரிகள் உலகளாவிய சூழலியல் சிந்தனைகளை, அணைகள் கட்டுவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் உள்ளடக்கிய 2 வரிகளாக கவிஞர் கொடுத்திருக்கிறார். ஆறுகள் பாடட்டும் என்றால் ஆறுகளின் சுற்றி இருக்கக்கூடிய பல்லுயிர்கள் மூலம் ஏற்படுகின்ற நாதங்கள், அவர்கள் எழுப்புகின்ற குரலோசைகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பாடல். தண்ணீரின் ஓசையும் பறவைகளின் ஓசையும் காணுயிர்களின் ஓசையும் அங்க மனித புழக்கங்களால் ஏற்படுகின்ற ஓசைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆற்றின் பாடலாக இருக்கின்றது. காசிக்கு போவதால் பயன் என்ன? கங்கையின் கம்பீரம் பார்க்க மேலே மேலே கானகம் போ. உள்ளூர் குளங்கள் ஏரிகளை எல்லாம் தெள்ளத் தெளிந்த கண்ணாடிகளாய் ஆக்கு, மானசரோவர் போல. சிற்றூர் தோறும் ஏரி வாரியங்கள் ஏற்படுத்தி நீர்க்காப்பாளர்களுக்கு தண்டிக்கும் அதிகாரம் கொடு. பாசி விடுத்திருக்கும் கோயில் தெப்பக் குளங்களை சுவாசிக்க விடு அல்லது மூடு. மலைகளுக்கு யாத்திரை போவதை நிறுத்து. மலைகளை சாமி என்று இருந்த இடத்திலிருந்தே கும்பிடு. ஆறுகள் ஒவ்வொன்றையும் அந்தந்த மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மாமலர் தூவி மலரணி விழாவாக கொண்டாடி மகிழ வழிசை. மணல் கொள்ளைக்காரர்கள் நதிகளின் கொலைகாரர்கள். ஆற்றுப்படுகையில் அவர்களை நிறுத்தி நித்தமும் 1000 சவுக்கடி கொடு. மரம் வெட்டுவோரின் கரம் வெட்டுவோம் என எச்சரிக்கையிடு. நகரத்து பூங்காக்களை விரிவுபடுத்தி குறுங்காடுகளை எங்கும் பரப்பு. வனம் வளம் வருவதை பள்ளி பிள்ளைகளுக்கு பாடத்திட்டமாக்கு. தண்ணீர் போல எளிய என் கவிதைகளுக்குள் அலைகளை சிருஷ்டிக்கும் ஆற்றலும் நுரைகளை பிரசவிக்கும் நொய்மையும் சேர்ந்தே இருப்பது எனக்கு தெரியும். சூரிய தீண்டலும் சந்திர தொடுதலும் பட்டு தெரிக்கும் பிரகாசமின்றி மாயமான் தழுக்குகள் என்னிடம் இல்லை. என் பெயர் ஜே. மஞ்சுளா தேவி. நான் சிற்பி ஐயாவின் மாணவி. முதுகலை பட்டம் முடித்தவுடனே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் PhD 2க்கும் என்னுடைய வழிகாட்டி கவிஞர் சிற்பிதான். ஒரு மாணவி என்பவர் ஒரு வழிகாட்டியின் மகளாக மாறிவிட முடியும் என்பதைத்தான் அவரிடம் படித்த பெண் குழந்தைகள் அத்தனை பேரும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எந்த நொடியில் அப்படி மாறினோம் என்றே தெரியாது. தன்னுடைய மாணவர்களை அவர்கள் பார்க்கும் பார்வையிலேயே ஒரு பரிவு, ஒரு தாய்ப்பறவையின் பாசம் அத்தனையும் பிரதிபலிக்கும். வேண்டுமானால் நீங்கள் அடுத்த முறை அவரிடம் படித்த யாராவது ஒரு மாணவரிடம் பேசும்போது பாருங்கள், அப்படியே ஒரு தாய்ப்பறவையின் சாயல் உங்களுக்கு அவரின் கண்களிலே தெரியக்கூடும். இவ்வளவு அன்பு ஒரு மனிதர் செலுத்த முடியுமா என்று நான் இந்த 94 வியந்து கொண்டே இருக்கிறேன். 35 வருடங்களாக எனக்கு ஒரு வழிகாட்டியாக, வாழ்வின் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். Sirpi as a human being, Sirpi as a teacher, Sirpi as an academic administrator, கடைசியில் Sirpi as a research scholar. நான் கல்லூரியில் புகுமுக வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக வந்தார். அதிலிருந்து என்னுடைய ஈடுபாடு அவருடன் மிகவும் அதிகமாகியது. பிறகு கல்லூரி நாட்களில் எனக்கு மிகவும் விருப்பமான, பிரியமான ஆசிரியராக நானும், அவருக்கு பிரியமான மாணவராக நானும் விளங்கினோம். அவர் புன்னகைக்குன்னு நிறையா செஞ்சுருக்கிறாரு. வானம்பாடி இதழ் புன்னகை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். எப்போவுமே புன்னகைக்கு ஒரு ரொம்ப விருப்பமாக புன்னகையோட விருது வழங்கும் விழா மற்றும் புன்னகையோட விழா எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவார்.
நிறையா புது புது யுக்திகள் சொல்லிக் கொடுப்பாரு. புன்னகை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அவரோட முக்கியமான காரணம் அவரோட பங்களிப்பு. ஒரு நெருக்கடியான ஒரு போராட்ட காலம்னு ஒன்று வந்தது. அந்த சமயத்தில் சிற்பியை தலைவராக போட்டான். அதாவது ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராக சிற்பி. அப்போது செயலராக இருந்தவர் வானவராயர். யோசிச்சு பாருங்கள், அருட்சல் ஒரு பக்கம், அவர் தான் தலைவர், செயலர் இவர், சிற்பி. எப்போதும் அருட்செல்வர் மேடையில் பேசும்போது சிற்பியை எங்கள் ஊர் மாப்பிள்ளைன்னு சொல்லுவார், பெருமையாக பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு உறவு பண்பாடு எல்லாம். சிற்பிக்கு ஒரு நெருக்கடி. ஏதாவது ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுக்கும்போது, வேண்டுகோள் விடுக்கும்போது அதை நடத்த வேண்டிய பொறுப்பெல்லாம் சிற்பி கையில் இருந்தது. இதுக்கிடையில் விமர்சனங்களெல்லாம் எப்படி அப்படின்னா, சிற்பி நிர்வாகத்துக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு ஒரு சோதனை, என்ன செய்வார் பார்க்கலாம் அப்படின்னு. அவர் நல்லது செஞ்சால் கூட அதை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அப்படியாப்பட்ட காலகட்டங்கள்லங்க ரொம்ப ரொம்ப திறமையாக, சாதுரியமாக, எதை எப்போ சொல்லணுமோ எடுத்து சொல்லணுமோ சொல்லி நிர்வாகத்தை கன்வின்ஸ் பண்ணி, அதனால் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த விதமான ஒரு தவறான அபிப்பிராயம் இல்லாதபடி ஒரு ஒற்றுமையோடு இருக்கிற மாதிரி அந்த சங்கத்தை ஒரு 3 ஆண்டு காலம் ரொம்ப திறமையாக வழி நடத்தின ஒரு பெருமை சிற்பி அவர்களுக்கு உண்டு. நான் கவிஞர் சிற்பி அவர்களிடம் கல்லூரியிலே தமிழ் படிக்கவில்லை என்றாலும் கூட, ஒரு நேரடியான மாணவன் இல்லை என்றாலும் கூட, அவரிடம் தமிழ் மட்டுமல்லாது கலை, இலக்கியம், அரசியல், சமூக நீதி போன்ற பல்வேறு பாடங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ளும் மாணவர்களில், ஒரு 100கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவனாக இருப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் அனைவரையும் இந்திய சோவியத் கலாச்சார கழகம், கலை இலக்கிய பெருமன்றம் என்ற அமைப்புகளின் கீழ் எங்களை ஒருங்கிணைத்தார். கவிஞர் சிற்பி ஐயா அவர்களின் தலைமையிலே நாங்கள் பணியாற்றிய அனுபவம் எங்களை செழுமைப்படுத்தியது. எங்கள் மனங்களிலே முற்போக்கு சிந்தனைகளை விதைத்து எங்கள் மனங்களை செழுமைப்படுத்தியது, மேன்மைப்படுத்தியது. எனக்கு நிறைய ஆசான்கள் இருக்காங்க. எனக்கு தொடக்கப்பள்ளி என்றால் தென்னை பள்ளிக்கூடமாக இருந்த காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்த மாரிமுத்து பிள்ளை, அவர் வாடா அப்படின்னு கூப்பிட்டு, நாளை காலையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னார். பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பையும் ஸ்லேட்டும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ முதல் ஆசான் அவர் தான். ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பதற்காக ஃப்ரெட்ரிக் என்ற ஒரு ஆசிரியர் வந்தார். ஜமால் முஹம்மது கல்லூரியில் என்னுடைய பேராசிரியராக இருந்த அப்துல் கஃபூர் தான் தமிழினுடைய அழகும் இனிமையும் எப்படிப்பட்டது என்று தன்னுடைய பேச்சினால் உணர்த்தியவர். உண்மையில் நான் தமிழாசிரியராக ஆனதுக்கு காரணம் அப்துல் கஃபூர் தான். தமிழ் இலக்கியம் படிப்பதற்காக போன இடத்துல 2 ஆசிரியர்கள் எனக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள். ஒருத்தர் மீனாட்சி சுந்தரம். ஒரு ஆசிரிய பணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நேர்மையும் வாய்மையும் தூய்மையும் உடையவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு அடையாளமாக இருந்தார். காமி ஐயா என்று நாங்கள் அழைப்போம் அவர். 2வது ஆசிரியர் அண்ணாமலையை குறித்து நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். காதலித்து வாழத்தான் இளமை, காதல் கற்கண்டை சுவைக்கத்தான் உள்ளம். இந்த மோதி வரும் காதலெல்லாம் பாடுவதற்கு நான் தயங்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி, அந்த காலத்தில் காதல் பாடுறதுங்கிறது ஒரு பெரிய தடை இருந்த காலத்தில் இப்படி சொல்லுவார் அவர். மோதி வரும் என் காதல் உணர்ச்சி எல்லாம் பாறையிலே விட்டெறிந்த முட்டை போல தகர்ந்து போச்சுன்னு அந்த உவமைகளெல்லாம் புதுசாக சொல்லுவார். நான் கவிதை இன்னைக்கு எழுதுறேன்னு சொன்னால் அண்ணாமலை அதற்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த இறகு தொகுப்பை பார்க்கும்போதுதான் எனக்கு தெரிந்தது அவர் தன்னுடைய 15வது வயதிலிருந்து கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தால் அவருக்கு இந்த 90வது வயதில் அவருடைய கவிதைக்கு பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றுதான்
பொருள். சார்பில் இப்போ தேன் மிட்டாய் அப்படிங்கிற ஒரு சிறார்களுக்கான சிற்றுதல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அந்த சிற்றுதலை வெளியிட்டு அதில் ஒரு சிறப்பான பங்களிப்பும் செஞ்சுருக்காரு. ஒரு சின்ன குழந்தைகளுக்கான ஒரு இதெல்லையும் கூட எழுதுகிற அளவுக்கு ஒரு மனதளவில் இறங்கி வர்றாருன்னா உண்மையிலேயே அது பெரிய பாராட்டத்தக்க விஷயம். ஐயா அவர்களின் நினைவாற்றல் பாராட்டத்தக்கது. அவர் ஆத்துப்பொள்ளாச்சி கிராமத்தை பற்றி அவர் சொல்லும் செய்திகள் கேட்கும் பொழுது நாம் அந்த கிராமத்தில் ஒருவராக நாமும் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். அந்த கிராமத்து நதியில் நாமும் கால்கனை நனைத்து நீராடுவது போன்ற ஒரு சிலிர்ப்பு நமக்கு ஏற்படும். 70களிலே நாங்கள் தமிழிசை சங்கம், பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் துவங்கிய போது, பிறகு அதுக்கு பின்னிட்ட நாட்களில் நானும் அவரும் 70லிருந்து 74 வரை பொள்ளாச்சியிலே பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்களை கொண்ட மக்கள் எழுத்தாளர் மன்றத்திலே அவர் தலைவராகவும் நான் செயலாளராகவும் இருந்து 75ஆம் ஆண்டு வரை அதை பிறப்புறம் நடத்தினோம். அப்பொழுது வானம்பாடி இயக்கம் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்த நேரம், அந்த வானம்பாடி இயக்கத்திலே அவரோடு கவிஞர் வேலுசாமியுடனும் நானும் இணைந்து செயலாற்றினேன். என் மகஜே என்பது காசர்கோடு என்ற வட கேரளாவிலே இருக்கக்கூடிய காசர்கோடிலே எண்டோசல்ஃபான் என்ற ஒரு ரசாயனத்தை கருவேப்பிலைக்கு மேலாக ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக அடிக்கும் பொழுது அவை உண்ட மனிதர்களுக்குள் ஏற்பட்ட தாக்கங்களை குறித்த ஒரு விரிவான ஆவணமாக இந்த நூல் இருக்கிறது. 68ஆம் ஆண்டிலே நான் கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு என்னுடைய 65ல் கல்லூரியில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்திலும் 1968 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்திலும் கோவை மாவட்டத்தில் நான் ஒரு முக்கியமான போராளியாக திகழ்ந்த போது அவர் என்னை மிகவும் ஊக்கப்படுத்தினார். ஒரு மனிதனுடைய அனுபவங்கள் அவனுடைய பயணங்களாலும் படிப்பினாலும் வேறுபட்டு கொண்டே இருக்கின்றன. அதனால் உலகம் முழுவதிலும் ஏற்படுகிற மாற்றங்கள், சொந்த நாட்டில் ஏற்படுகிற மாற்றங்கள் அத்தனையும் அவன் எழுதுகிற எழுத்துக்களில் பதிவாகின்றன. குழந்தைகளுக்கு இந்த பூமியே விளையாட்டு மைதானம், தெருப்புழுதி விருந்து மண்டபம், நாக்கு என்ற நர்த்தன சாலையில் மழலை நடனமிடுகையில் எல்லா தெய்வங்களும் கையெடுத்து கும்பிடும். கோழி குண்டுகள் போல உருளும் நீலக்கண்கள், அழகு மின்னல்கள் ஆடும் ஊஞ்சல், செதுக்கிய பூவிதழ் சின்ன உதட்டில் மெல்ல பிழிந்த தேனடை கசியும், ஏணியின்றி ஏறி கவிழ்ந்து சறுக்கும் பலகை அப்பாவின் முதுகு, பாலை பருகி முடித்த பிறகு தாயின் மார்பு சொர்க்கத்திலிருந்து நாளும் தெரிந்தாற்போல் நம்மை பார்க்கிற பிள்ளையின் செருக்குக்கு பரிசாய் கொடுக்க பால்வெளிகள் போதுமோ? கொட்டும் மழை, அதற்கு தொட்டு விளையாடும் பல்லாக்கு பாசி, உச்சி வெயில், சந்தன குளியல். பாவிகளே, இந்த அழகா இஸ்ரேல் அசுரர்களே உங்கள் இயந்திர துப்பாக்கிகளுக்கு இரையாயானது? பாலைவனமாகட்டும் உங்கள் குலத்தின் கருப்பை. மழலை நந்தவனத்துக்குள் துப்பாக்கி தூக்கும் உலகிலே பாப்பா அழுத குரலை கேட்க எவரும் இல்லை. கொடுமையே, யாருமற்ற வீட்டுக்குள் தொட்டில் குழந்தை அழுகிறதே. கோவை ரயில்வே ஸ்டேஷன் எதிர்புறம் கிருஷ்ணபவன் என்ற ஒரு உணவு விடுதி, சிற்றுண்டி சுவையாக இருக்கும். நான் பாசாரதி வந்தால் நாங்கள் அங்கு உணவருந்த செல்வோம். அப்படி ஒரு சிற்றுண்டி அருந்தி கொண்டிருந்த பொழுது சிற்பி அவர்கள் இளைஞராக இந்த அரும்பு மீசையுடன் நாப்பா அவர்களால் எனக்கு அறிவு செய்து நாப்பா அவர்கள் அறிவு செய்து வைத்தார். இஞ்சோட்டு நட்புகள், எஞ்சோட்டு கவிஞர் எவ்வளோ பேர், கவிஞர் மீரா, கவிஞர் பாலா, புயரசு, மேத்தா, அவ்வளவு பேரும் சந்திக்கும் களமாக நடந்தது. சக கவிஞர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு உரிய மரியாதை இல்லை என்றது சிற்பி அறக்கட்டளை துவங்கி இவர்கள் அனைவருக்கும் விருதுகளை வழங்கினார். சாகித்யாளர் தருவதற்கு முதல்ல சிற்பி விருது வழங்கப்பட்டுவிட்டது. இது எனக்கு ரொம்ப பிடித்தது கைதியன், பூஜ்யனின் சங்கிலி, கைதியன் முடிச்சு வரணும். கடலூர் சிறையில் பாரதியை, வஉசி
அந்த சந்திக்கிற நிகழ்வை சிற்பி சொல்லியிருப்பார். அப்படி ஒரு அவ்வளோ இதாக இருக்கும். மனைவியும் குடும்பமும் குழந்தைகளும் அமைவதற்கு முன்னாலேயே புத்தகங்களை காதலித்திருக்கிறோமே, அதுதான் என் முதல் காதல். அதுக்கு பிறகுதானே இதெல்லாம் வந்து சேருகிறது. ஆகவே புத்தகங்களின் காதலே குடும்பத்தை விட, உறவுகளை விட, நண்பர்களை விட மேலானது. ஆனால் அந்த முதல் முறை பார்த்த அதே பிள்ளைகள் இப்பொழுதும் அதே பிள்ளைகள், அந்த எளிமை, அதற்கேற்ற அவருடைய துணைவியார், குடும்பம், மகிழ்ச்சி, அவருக்கு தமிழ் இலக்கிய உலகம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. என்னுடைய துணைவியார் அரங்கநாயகி நான் எதிர்பாராத ஒரு துணைவியாக இருந்தாலும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல சிறப்புகளை உடையவராக விளங்கினார். முதலாவதாக அவர் என்னுடைய குடும்பத்தின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். நானோ வாரந்தோறும் அல்லது முடிந்தவரையிலும் 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது சொற்பொழிவுகள், இலக்கிய பயணங்கள் என்று போய்கொண்டிருந்தேன். அது என்னவென்றே அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு முறை கூட ஏன் போகிறீர்கள் என்று அவர் கேள்வி படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவருக்கு தெரியாது. எல்லாம் நானே பார்த்துட்டேன். தோட்டம் பார்த்துட்டு வீடு கட்டி எல்லாமே எனக்கு எந்த பொறுப்பு தான். என்னுடைய இளமை காலம் முழுவதும் சுதந்திரமாக என்னுடைய இலக்கிய பயணங்களை நான் மேற்கொள்ள முடிந்தது. ஒரு 20 வயசுலேருந்தே எனக்கு ஐயா பார்த்துக்கோங்கிறதான். தோட்டம் போனாலும் கவனிச்சுக்குவேன். எப்போவுமே எனக்கு 20 வயசுலேயே எல்லா பொறுப்பும் வந்துடுச்சு. 2 பையங்க பிறந்துட்டாங்க. அப்புறம் தோட்டம் பார்த்துட்டு, ஐயாவும் பார்த்துட்டு, பசங்களை வீடு வாக்கிறது எல்லா பொறுப்பும் நானே பார்த்துட்டுங்க. அது பெருமையாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த 40 ஏக்கர் பண்ணையத்தையும் அவரே தான் செய்தார். குழந்தை மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம். ஜெயகாந்தன் எப்படி பேசுவார்னு தெரியுமா? குதர்க்க சிற்பிக்கு விருது வேணுமா? அப்படியே இருந்தால் தமிழ் தெரியாதவெல்லாம் கூடி முடிவு பண்ணி தர்றதா? அதுதான் போட்டு இதுக்கு ஒரு விழாவா? சொல்லப்போனா சிற்பி பேர்ல விருது ஏற்படுத்தி தரணும். சிற்பிக்கு விருது கொடுக்க கூடாது. இது சொன்னது ஜெயகாந்தன். நாங்கெல்லாம் அங்க இருக்கிறோம். இன்னைக்கு ஜெயகாந்தன் வந்து நவீன தமிழ் இலக்கியத்தில் ஒரு பினாமினன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அது மாதிரி ஒரு அதிசய விளைவு. அநேகமாக நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மானுமெண்டல் மெமோரியல் அவருக்கு. நீங்கள் எப்பாவது போனீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா குறிப்பாக படிச்சு பாருங்க. இந்த பக்கம் விவேகானந்தர் சிலை இருக்குது, இந்த பக்கம் பாரதி சிலை இருக்குது. அது பீடத்தை படிச்சு பாருங்க, அவர் பேர் இருக்கு. ஸோ எம்ஜிஎம் கல்லூரியினுடைய பிராண்ட் அம்பாசிடர் சிற்பி. குழந்தையாக இருந்தபோது இந்த கிராமத்து நதியை பார்த்திருக்கிறேன். அதனுடைய விரிவான அலைகளிலும் அதனுடைய தாளங்களிலும் குழந்தையாக இருக்கிற போதிருந்தே நான் ஈடுபட்டு வந்திருக்கிறேன். வளர வளர பள்ளி மாணவனாக இருந்த பொழுது ஆறு ஒரு திருவிழாவாக இருந்தது. ஆற்றில் குளிப்பது என்பது குழந்தைகளோடு சேர்ந்து, மாணவர்களோடு சேர்ந்து ஆற்றில் குளிப்பது, விளையாடுவது, மணலில் பல்வேறு விளையாட்டுக்களை நடத்துவது என்பதெல்லாம் அந்த திருவிழாவினுடைய தொடர்ச்சியாக கொஞ்சம் வாழ்க்கையோடு இசைந்ததாக அமைந்தது. அதன் பிறகு இந்த கிராமத்து வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வேளாண்மையோடு கலந்து அதை பார்க்கிற பொழுது அது வெறும் விளையாட்டு தோழன் மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கு உணவு தருகிற அன்னையாகவும் இருக்கிறது என்பதை அடுத்த கட்டத்தில் உணர முடிகிறது. வேறு ஊர்களுக்கு வேலைக்கு போய் இந்த ஆற்றிலிருந்து விலகி வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம், அதாவது நகர்ப்புறங்களில் வாழ்கிற பொழுதெல்லாம் பெருமூச்சு விட நேருகிறது. ஏனென்றால் இயற்கையினுடைய அழகும் மிக சுதந்திரமான காற்றும் எப்பொழுதும் சில்லென்று குளிர்ந்து குளிக்கவா என்று அழைக்கிற அழைப்புமாக இருக்கக்கூடிய நதியை விட்டு பிரிந்திருப்பது என்பது ஒரு ஆசானை விட்டு அல்லது ஒரு காதலியை விட்டு பிரிந்து போவது போன்ற ஒரு துக்கத்தை தரக்கூடியது. இதை விட
பொள்ளாச்சிக்கு 3 அடையாளம் உண்டு. பாரத் ரத்னா வாங்கி தந்தது சி. சுப்பிரமணியம், பத்மபூஷன் வாங்கி தந்தது செல்வர், பத்மஸ்ரீ வாங்கி தந்தது சிற்பி. ஒரு படகு குளத்தில் நின்றுட்டுருக்கு. காதலனும் காதலியும் அந்த படகுல ஏறி போக விரும்புகிறாங்க. அப்போ அந்த தலைவி சொல்கிறா, பிச்சையென கேட்பானின் இணைக்கை போல் பெரு ஓடம் பாரீரத்தான், இச்சையென செல்கிறதே இதயத்தை ஈர்க்கிறதே, எழுங்கள் போவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நீ படகை பிச்சை கேட்கிற கைன்னு சொல்கிற, அப்போ நாம் அதில் போய் உட்கார்ந்தா பேருணவும் நாம் தாமோ, அதில் போட்டிருக்கிற உணவாக நாம் ஆகிவிடுவோமோ, அப்படி புதுசு புதுசாக சொல்லுவார். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பு வெளியிட்டப்பட்ட போது, பொள்ளாச்சியில் வெளியிட்டப்பட்ட போது அந்த விழாவுக்கு அவர் வந்திருந்தார். அவர் தான் அதை வெளியிடணும்னு கேட்டுக்கொண்டே அவர் வந்திருந்தார். அப்படி ஒரு அன்பு மிகுந்த ஒரு கவிஞராக இருந்தவர். இவர்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை திருத்திய அல்லது மாற்றிய ஆசான்களாக விளங்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். Sirpi as a human being, Sirpi as a teacher, Sirpi as an academic administrator, கடைசியில் Sirpi as a research scholar. படுவை மனமே கேள், வெட்டி நீடி முன் விழுந்தாலும் தாழ்மை தவறி நடுங்காதே, பயந்தால் பயனில்லை. மேன்மை படுவை மனமே கேள், வெட்டி நீடி முன் விழுந்தாலும் தாழ்மை தவறி நடுங்காதே, பயந்தால் பயனில்லை. அச்சமில்லை, அமுங்குதல் இல்லை, நாணமில்லை, நடுங்குதல் இல்லை, பாவமில்லை, பதுங்குதல் இல்லை, பயந்தால் பயனில்லை. அச்சமில்லை, அமுங்குதல் இல்லை, நாணமில்லை, நடுங்குதல் இல்லை, பாவமில்லை, பதுங்குதல் இல்லை, பயந்தால் பயனில்லை. செவிநேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் சிற்பி, தமிழ் செதுக்கும் சிற்பி, தமிழேந்தும் சிற்பி. இந்த கிராமத்து நதி ஓடைகள் பல கேட்டவை, மேடைகள் பல பார்த்தவை. இந்த கிராமத்து நதி உலகை சுற்றும், உலகம் இந்நதியை சுற்றும். இது ஒரு கிராமத்து நதிதான், ஆனாலும் முகந்து தீரா கடல். இது மரபின் மை நிரப்பி நிலவுப்பூவாய் சமைந்திடும், புது மை நிரப்பி புதுமைக்குள் பயணிக்கும், வானின் மை நிரப்பி மானுடம் பாடும் வானம்பாடியாகும், பூஜ்யங்களின் சங்கிலி என இருண்மை அகற்றும். இது நிகழ்காலமே நித்தியம் என சத்தியம் செய்யும். இந்த கிராமத்து நதி போருக்கெதிரான போர் முரசம், அமைதி பூ உலகில் பாப்பாக்கள் ஊதித் திரியும் கண்ணனின் புல்லாங்குழல், மதம் அனுபவங்களின் தீப வரிசை என அடையாளம் காட்டும். எந்த மதத்தினன் ஆனால் என்ன, கொல்லியில் நல்லது எதுவாய் இருக்கும். சூத்திரம் தெரியாத ஆத்திரக்காரர்கள் வாளும் துப்பாக்கியும் ஏந்துகிறார்கள் என இந்தியருக்கும் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லும். அந்தி பகலை கை நழுவும் காலம், முன்னிரவு அந்தியை கை நழுவும் காலம், யாமம் இரவை கை நழுவும் காலம், வைகரை யாமத்தை கை நழுவும் காலம் என்றாலும் ஒன்றனுள் ஒன்றாக காலத்துள்ளும் காலப்புறத்தும் இல்லை இல்லை காலமாகவே நிகழ்கின்ற கவிதைக்கு எப்போதும் இல்லை கை நழுவும் காலம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும்